இவர் பாசமாக வளர்த்து நாய்க்குட்டிங்களை ஏமாற்ற போறாருன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஏன்னா இவர் திடீர்னு ஸ்லிப் ஆகி அங்கே இருக்க ஐஸ் கட்டியில் போயிட்டு விழுந்துருவாரு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் விட ஆரம்பிக்கும். உடனே உடச்சிட்டு உள்ள போக பார்க்குவாரு. ஆனால் சைடில் இருக்க ஐஸ் கட்டியை பிடிச்சிட்டு அதே இடத்துல இருக்குவார். இதை பார்த்து அவர் ஃப்ரெண்டு நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம், நான் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்குவார். இவங்க பாசமாக வளர்த்த எல்லா நாய்களையும் வர சொல்லுவாங்க. அதில் மாயாங்கிற ஒரு நாயை மட்டும் முன்னாடி வர சொல்லுவாங்க. அது வாயில் ஒரு ரோப்பை கட்டி அதை முன்னாடி போக சொல்லுவாங்க. மாயாங்கிற நாய் பார்த்தீங்கன்னா வாயில் ரோப்பை வச்சுக்கிட்டு மெதுவாக போக ஆரம்பிக்கும். அந்த ஐஸ் கட்டியில் பார்த்தீங்கன்னா மெதுவாக போய்கிட்டு இருக்கும். இந்த நாய் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திடீர்னு விரிசல் விட ஆரம்பிக்கும். இந்த நாய் ரொம்பவே பயந்து போயிடும். இவனுங்க ரெண்டு பேரும் அதுக்கு மேலே ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. உடனே உன்னோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா அந்த மாயாவை என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்குவான். மறுபடியும் இந்த ரோப்பை எடுத்துட்டு போயிட்டு அவனோட கழுத்தில் போட்டு அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா மெதுவாக அந்த ரோப்புக்குள்ள கையை விட சொல்லுவான். அவனும் மெதுவாக உள்ள விட்டுக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாயாங்கிற நாய் கரைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எல்லா நாய்களும் ஒன்று சேர்ந்து அவனை கரைக்கு இழுத்து போட்டுடும். அவனோட உடம்புல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிபட்டிருக்கும். அதனால அங்கே இருக்க ஸ்டிச்சில் படுக்க போட்டுட்டு மற்ற நாய்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு நைட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பலன்னா இவங்க எல்லாரும் இதே இடத்துல இறந்து போயிடுவாங்க. ஏன்னா இந்த பனிமலையில பார்த்தீங்கன்னா பயங்கரமா பனிக்காத்து வீச போகுது. அதுல மாற்றவங்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. அதனால இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இவனுங்க ரெண்டு பேத்துக்காக ரொம்ப நேரமா இந்த கேம்ப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குவாங்க. இவனுங்க ரெண்டு பேரும் பனிக்காத்துல மாட்டி இறந்து போயிட்டாங்களோ நினைச்சுக்கிட்டு இருக்குவாங்க. திடீர்னு இவங்க இருக்க இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்த உடனே அவங்க எல்லாரும் வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கும். அதனால அவனை ஒரு ஸ்டிச்சில் போட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்குவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலன்னா இவன் இறந்து போயிடான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதனால ஒரு ஹெலிகாப்டருக்கு ரெடி பண்ணுவாங்க. அங்க இருக்க நாய் எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு அவனை ஹெலிகாப்டர்ல ஏத்திக்கிட்டு இருக்குவாங்க. அப்போ மாயாங்கிற நாய் மட்டும் அங்க இருக்க சங்கிலி அவுத்து போட்டுட்டு வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கும். உடனே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி அது மறுபடியும் அதே இடத்துல கட்டி போட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் அந்த ஹெலிகாப்டர்ல கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நாய்ங்க எல்லாத்தையும் அதே இடத்துல கட்டி போட்டுருக்குவாங்க. இந்த நாய்க்குட்டிங்க பண்ண உதவிக்கு அந்த நாய்களை ஏமாத்திட்டு கிளம்பிடுவாங்க.